அத்தியாயம் 31. சூர்யாவால் ரோஜாவை சமாதானப்படுத்தவே முடியவில்லை. அவளால் பூஜா அடுத்து நம்மிடம் வருவதற்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாமல் திணறி போனாள். அவள் அழுவதை தாங்க முடியாமல் சூர்யா கோபத்தில் கத்தினான். ஏண்டி பலர, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு அலற? என்னைக்கா இருந்தாலும் அவ நம்ம பூஜா தான். அவளா புரிஞ்சுக்கிட்டு நம்மளை தேடி வருவா. என்ன கொஞ்சம் வருஷமாகும், அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு அழுதுகிட்டு இருக்கப்ப? நம்ம குழந்தை தூரமா அவங்க அம்மாவோட இருக்கான்னு நினைச்சுக்க, அவ்வளோதான் விடு. நமக்குன்னு என்ன விதைச்சிருக்கோ அதை ஏத்துக்க பழகு என்று அவளிடம் சத்தம் போட்டான். அவனுடைய கையை பிடித்து கொண்டவளோ, அதில்ல மச்சான், எனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்த நேரம் எனக்கு குழந்தையா வந்தவ தான் பூஜா. அவ தான் என் குழந்தை. அவ மூலமா தான் அந்த தாய்மையை நான் உணர்ந்தேன். இப்ப நான் கர்ப்பமா இருக்கிறதுக்கு கூட அதான் காரணம்னு நான் நினைக்கிறேன். அவ எனக்கு பிறக்கலைனாலும் அவ தான் என் குழந்தை. எனக்கு அவ வேணும் மச்சான் என்று சத்தமாக உடைந்து போய் அழுதாள். பூஜாவை அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துருங்களா மச்சான் என்று கதறினாள். நிகிதா குழந்தையை எடுத்துக்கொண்டு போய்விட்டாளே என்று வேகமாக பூஜாவை பார்க்கும் ஆசையில் எழுந்து ஓடினாள். அவள் ஓடுவதை பார்த்து சூர்யாவோ பயந்து போய் அவளை பிடித்து நிறுத்த பின்னாடியே போனான். அங்கே கண்ட காட்சியில் உறைந்தே நின்று விட்டான். ரோஜாவினை நோக்கி பூஜா காரிலிருந்து இறங்கி ஓடி வந்தாள். இருவருமே ஒருவர் மீது ஒருவர் கொண்ட பாசத்தை அந்த நொடியே வெளிப்படுத்தினர். அப்போதும் ரோஜா தானிருக்கும் நிலைமையிலும் கூட ஓடி வந்து பூஜாவை குனிந்து தூக்கியவள் பூஜாவை வாரி அணைத்து கொண்டு முத்தமிட்டாள். பூஜாவோ ரோஜாமா என்று ஓடி வந்ததை பார்த்த சூர்யாவுக்குமே அவ்வளவு நெகிழ்ச்சியாக இருந்தது. ரோஜா அவளை தூக்கியதுமே அவளது கன்னத்தில் முத்தமிட பூஜாவும் கூட பதிலுக்கு அவளது முகமெங்கும் முத்தமிட்டாள். இருவரும் முத்தமிடுவதை நிகிதாவின் அம்மா சௌத்ரி பார்த்தவர் அவர்களிடம் போவதற்காக காலெடுத்து வைத்தார். நிகிதா அவருடைய கையை பிடித்து போக விடாமல் தடுத்து விட்டாள். ஏய், ஏண்டி தடுக்கிற? கார்ல இருந்த பூஜா கீழிறங்கி ஓடுறா, உன்னால பிடிக்க முடியல. இப்ப அந்த பட்டிக்காடு அவளை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கா பாரு, நீ சும்மா பார்த்துக்கிட்டே இருக்க. ஏய் விடுடி, நம்ம குழந்தைய நான் தூக்க போறேன். அவ யாரு தூக்குறதுக்கு? அவதான் அவங்க அப்பனோட பொண்டாட்டி, அவளுக்கு உரிமை இருக்குமா? ஏய் என்னடி உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? இப்படி உளறிக்கிட்டே இருக்க. நம்ம பூஜாடி, அது நம்ம கொண்டு போகணும்ல. நம்ம பூஜா இல்லம்மா, அவங்க அப்பன மாதிரியே பாசத்துக்காக அவகிட்டயே ஓடிட்டா பாரு. அப்ப அவளை நம்ம பாசமா பாத்துக்கலீங்கிறியா நிக்கி? அப்படி இல்லம்மா, நான் தான் அவளை பெத்தேன். எனக்கு குழந்தை வேணும், இந்த குழந்தைய வச்சு வாழ்க்கை வேணும்னு திட்டம் போட்டு பெத்துக்கிட்டேன். ஆனாலும் அந்த வாழ்க்கை எனக்கு வரலையேம்மா. பாரு, இந்த பட்டிக்காடுக்காரிக்கிட்ட ஏதோ மாய மந்திரமான அன்பு இருக்கும் போல. இவளைத்தான் என் கல்யாணத்துக்கு முன்னாடியே சூர்யாத்தான் பார்த்து ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா அந்த பொண்ணு செத்து போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே விட்டுட்டாரு. ஆனா வேற எந்த பொண்ணையும் அவர் காதலிக்கல, என் கூட வாழவும் இல்லை. அவளுக்கு மட்டும் சூரிய பிரகாஷ் முழுசா போய் கிடைச்சிருக்காரு. நான் மாங்குன்னு எல்லாம் செஞ்சுட்டு காத்திருந்தேன், எனக்கு கிடைக்கலையே. நான் பெத்த மகளே என்ன விடவும் அவகிட்ட விட்டுறா பாரு. பாரு. ஏய் இப்ப நீ என்ன தண்டி சொல்ல வர? மா, சூர்யா தானோ அவர் மூலமா வந்த எதுவுமே என் வாழ்க்கையில நிக்காது, நிலைக்காது. 18 வருஷம் கழிச்சும் பூஜா அவங்க அப்பா கிட்ட தான் போவா. அது மட்டும் எனக்கு இப்பவே உறுதியா தெரியுது. இந்த கல்யாணத்துல என்கிட்ட வந்த எதுவுமே நிலைக்காதுமா. அது தெரிஞ்சும் ஆசைப்பட்டது ஏன் தப்புதான். அந்த சொந்தமே எனக்கு வேண்டாம். பூஜா உட்பட எதுவுமே வேண்டாம். மொத்தமா என் மனசளவுல சூர்யா தான், பூஜா, இவங்க எல்லாரையுமே நான் விலக்கி வைக்கிறேன். அதான் அடுத்து வர என் வாழ்க்கைக்கும் கூட மன நிம்மதிக்கும் கூட நல்லதுமா. ஏய் அப்ப அந்த சூர்யா முன்னாடி நீ தோத்து போய் உன் குழந்தைய அவனுக்கு கொடுத்துட்டு நீ சும்மா போக போறியா? ஏமா அப்படி கேட்குற? முன்னாடியெல்லாம் பூஜாவை பார்க்க முடியாது, உனக்கும் ஒரு வாழ்க்கை வேணும்னா அவளை விட்டுட்டு வான்னு சொன்ன நீ. அதனால தான் பூஜாவையே கொடுத்தேன். அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்காருன்னு தெரிஞ்சதும் நீயும் தானே பூஜாவை தூக்கிட்டு வர வந்த. இப்ப எல்லாமே தலைகீழா பேசுற நீ. அது அவன் உன்னை விட்டுட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு பூஜாவையும் சந்தோஷமா பாத்துக்கிறான். அதான் அப்படி அவன் சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு, வாழவே வேண்டான்னு பூஜாவை தூக்கிட்டு வந்தோம் நம்ம. இப்ப அவன் அலறான்ல, அதானே நமக்கும் வேணும். அலட்டுமே. எதுக்கு பூஜாவை திருப்பி இறக்கி விட்ட நீ? ஏன்னா நான் அழக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். அவங்க மேல எந்த கருணையும் எனக்கு இல்ல. அவ்வளவு நல்லவெல்லாம் நான் இல்லம்மா. எனக்கும் கோபம் வரும். சூர்யா தன்னை பிடிச்சிருந்துச்சு, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா காதலும் பிடித்தமும் ரெண்டு பக்கமும் இருக்கணும்னு புரிஞ்சுது. என் முன்னாடியே அந்த பொண்ணுகிட்ட எவ்வளவு காதலோட இருக்காங்க. அதை விட அவளோட வாழ்ந்து அவ கர்ப்பமா இருக்காமா. நான் தான் வாழாத வாழ்க்கையையும் கூட வாழ முடியாத வாழ்க்கையையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு என்ன நானே ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். என் மூலமா வந்த குழந்தை மேல இருக்க பாசம் கூட என் மேல வரலையேம்மா. அது புரியறதுக்கு கிட்டத்தட்ட 6 வருஷமாக இருக்கு என்றவளுக்கு தன்னையே அறியாமல் கண்ணீர் வந்தது. அதை பார்த்த சௌத்ரிக்கு முதன்முறையாக வேதனை வந்தது. மகள் எந்த சூழ்நிலைமையிலும் கலங்கி பார்த்ததே இல்லை அவர். இப்போது அவள் கண்ணீர் வந்ததுமே அவருக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் திணறி போனார். எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டு கொள்ளாமல் அதை சமாளிப்பவளையே இந்த கல்யாண வாழ்க்கை இப்படி திணற வைத்து விட்டதே என்று ஆதங்கம் வந்தது சௌத்ரிக்கு. ஏய் நீ எதுக்குடி பலர? அவனைத்தானே நீ அழ வச்சிருக்கணும்.
அத்தானை எதுக்குமா அள வைக்கணும்? அவர் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பமே இல்லைன்னு 1000 தடவை சொன்னார்ல. நம்ம தானே பிடிவாதமா மாமா கிட்ட சொல்லி நடத்திக்கிட்டோம். அதுக்கான வினையா இதைத்தான் எடுத்துக்கணும். இதை நான் எடுத்துக்கிறேம்மா. இப்ப என்னதான் பண்ண போற நீ? குழந்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ என்ன பண்ண போற? குழந்தைய வச்சு நான் என்ன பண்ணுவேன்? நிக்கிமா, அவ்வளோதாமா வாழ்க்கை. பூஜாவை நான் விரும்பி ஒன்றும் பெற்றுக்கல. அதனுக்கு தோல் மேலே இருக்கக்கூடிய பாரம்தான். தந்தவன்கிட்டயே இறக்கி கொடுத்துட்டேன். அவ்வளோதான். போகலாம் வாமா என்று காரில் ஏறினாள். சௌத்ரி தான் மனதை கேட்காமல் வெளியே நின்று பார்த்து கொண்டே இருந்தார். அங்கு ரோஜாவின் கழுத்தை இறுக்கமாக கட்டிக்கொண்டு பூஜாவோ அவளது கன்னத்திலேயே முத்தமிட்டாள். ரோஜா அந்த பெரிய வயிற்றையும் வைத்துக்கொண்டு குனிந்து பூஜாவிடம் முத்தம் வாங்கி கொண்டிருந்தாள். அவர்களுக்குள் இருக்கும் அந்த பிணைப்பினை பார்த்து சௌத்ரிக்கு மூக்கில் அனல் காத்தடித்தது. நிகிதாவிடம் வந்தவரோ, ஏடி அப்படி என்னடி அந்த பட்டிக்காட்டுக்காரிகிட்ட இருக்குன்னு இப்படி பாசத்துல முத்தம் கொடுக்குறாவ? இப்படி கொஞ்சரா பூஜா? என்னடி நடக்குதுங்க என்று ஆச்சரியப்பட்டார். அதாமா எனக்கும் தெரியல. பெத்தவன்னா 3 வருஷமா காட்டின அன்பை விடவும் 3 மாசத்துல பாசத்தை ஊட்டியிருக்காமா. என்கிட்ட வந்திருந்த இந்த 6 மாசமும் கூட எதுக்கெடுத்தாலும் ரோஜாமா ரோஜாமான்னு தாமா சொல்லுவா. எனக்கே பொறாமையாகிருச்சு. இப்ப வரைக்கும் பொறாமையாகுதுமா எனக்கு. அதுவும் சூர்யா தான் அதை விட மேல மகளை அப்படி பார்த்துருந்துருக்காரு. நான் எங்கம்மா தப்பு பண்ண? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், இவ கிடக்கறாடி. உனக்கு என் தம்பி மகனை விடவும் நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி கொடுக்குறேன்டி. உன் வாழ்க்கையும் நல்லா இருக்குண்டி. உன் பொண்ண உனக்கு வேண்டான்னு அவங்க கிட்டேயே விட்டுட்டல்ல. இனி நமக்கு எதுவும் வேண்டாம், வா நம்ம போகலாம், வா. இதை பார்த்து பார்த்து அழாத நீ என்று மகளுக்காக வருத்தப்பட்டு ஆறுதல் சொன்னார். அடுத்த நொடியே நிகிதா இறங்கி நேராக சூர்யா ரோஜாவிடம் போய் நின்றாள். ரோஜா அவளை நிமிர்ந்து பார்த்தாள். அந்த கண்களில் பூஜாவை எடுத்துக்கொண்டு போய்விடுவாளோ என்கின்ற கலக்கம் வந்து வேகமாக அவளை தூக்கி தன்னோடு அணைத்து பிடித்து கொண்டாள். சூர்யா ரோஜாவையும் பூஜாவையும் சேர்த்து தன் நெஞ்சோடு பிடித்து வைத்து கொண்டான். அவனுடைய கண்களில் நிகிதா மீது பெரும் கோபம்தான் தெரிந்தது. உன்னாலதாண்டி, உன்னாலதான் நான் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டிருக்கேன். உன்னாலதான். இனியாவது என்ன நிம்மதியா இருக்க விடுமா தாயே. தயவு செஞ்சு என் கண்ணுக்கு முன்னாடிலாம் வந்துடாத. உங்க அம்மாவுக்கு தான் அறிவு கிடையாதுன்னா படிச்ச நீயே பெரும் முட்டாளா இருந்திருக்க. எங்க அப்பா உங்க அம்மாவுக்கு தம்பியானாலும் எந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கணும்னு தெரியாத தற்குறி முண்டண்டி உங்க அம்மா. எங்க அம்மாவையும் வாழ விடல, என்னையும் வாழ விடல. இப்ப வரைக்கும் எங்க அம்மாவோட வாழ்க்கையில மூக்க நுழைக்கிற ராட்சசி தான் உங்க அம்மா. அவளை மாதிரி ஒருத்தி பெத்த உன்னை எப்படி எனக்கு பிடிக்கும்னு நினைச்ச நீ என்று இத்தனை நாள் கோபத்தையுமே சேர்த்து மொத்தமாக வார்த்தைகள் எனும் முள்ளாக கொட்டிவிட்டான். அதை கேட்டவள் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் முழித்தாள். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள எவ்வளவோ ரகசியங்கள் இருக்கும். எங்க அம்மா கிட்ட கேளு, ஒரு மயிறு இருக்காது. சொல்லப்போனா அவங்க படுக்க அறைக்குள்ள வரைக்கும் உங்க அம்மா மூக்க நுழைச்சிக்கிட்டு இருந்தா. எங்க அம்மா அழுத அழுகையெல்லாம் எனக்கும் எங்க அக்காவுக்கும் தெரியும். ஆனாலும் எங்க அக்காவை உங்க வீட்டுக்கு மருமகளா கொண்டு போயிட்டா. அவ்வளவையும் வாழ்க்கையில பார்த்தவன்னா எனக்கு எப்படி உன் மேல ஆசை வரும்? உன் கூட வாழ்றதுக்கான எண்ணம் எப்படி வரும்? உங்க அம்மா மாதிரி நீயும் ஒரு ராட்சசி பிசாசு. யாரையும் நிம்மதியா வாழ விடாத கேடுகட்ட ஜென்மம் தானே. இதுக்கு மேலேயும் என் வாழ்க்கையில உன் மூஞ்சியை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். சை என்று மொத்த மனபாரத்தையும் கொட்டிவிட்டான். நம்ம இவனுக்கு பூஜாவை கொடுத்து பெரிய ஆளாகலான்னு நினைச்சேன். அவனை ஏளனமா பேச வந்தா இவன் என்ன நம்மளை நாக்கப்பிடுங்கிற மாதிரி கேட்குறான் என்று யோசித்தாலும் கூட அவன் பேசியது எல்லாமே உண்மைதானே. அதனால் அமைதியாகவே நின்றிருந்தாள். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சௌத்ரி தான் ஓடி வந்து ஏதோ பேச வந்தார். சட்டென்று அவரை பார்த்து கையை நீட்டி எச்சரித்த சூர்யாவோ, உங்களை எங்க அப்பாவோட அக்காங்கிறதுனால மட்டும்தான் விட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னா நடு ரோட்ல செருப்பால் அடிச்சு விரட்டியிருப்பேன். இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க காரை விட்டு ஏத்தி கொன்றுவேன் ஜாக்கிரத என்று அவ்வளவு கோபத்தில் திட்டினான். அரண்டு போய்விட்டார். லலிதா கூட அங்கே வந்து விட்டார். மகன் பேசியவற்றை கேட்டு கண்கள் கலங்கிவிட்டார். இப்போது தைரியமாக வந்து சௌத்ரியின் முன்பாக நின்றார். என்னடி உன் பிள்ளைங்க மூலமா என்னையே பழி வாங்குறியா? ஆமாடி, இப்ப என்ன செய்வ நீ என்று எதிர்த்து நின்றார் லலிதா. இரு இரு, என் தம்பி கிட்ட சொல்றேன், இருடி. உன் தம்பிக்கே நான் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்ப வேண்டி. இது வரைக்கும் சகிச்சுக்கிட்டதெல்லாம் போதும்னு முடிவு பண்ணிட்டேன். யாரும் எனக்கு வேண்டாம் என்று மிக தைரியமாக நின்றார் லலிதா. இதற்கு மேல் சௌத்ரியோ இனி இங்கே நம் ராஜ்யம் நடக்காது என்று தெரிந்ததுமே வேக வேகமாக காரில் போய் ஏறிக்கொண்டார். அதை பார்த்த லலிதா நிகிதாவிடம், தயவு செஞ்சு இனி என் மகன் விஷயத்துல தலையிடாத, வந்துடாத. நீங்க செத்து போயிட்டா கூட நான் சந்தோஷம்தான் படுவேன் என்றதுமே ஆடி போய்விட்டாள் நிகிதா. நாம் செத்தால்தான் இவர்கள் வாழ முடியும் என்ற அளவுக்கு நாம் பிரச்சனையை கொடுக்கிறோமா என்று ஒரு மாதிரி யோசித்தவள் பூஜாவை தூக்குவதற்கு கை நீட்டினாள். அவ்வளவுதான். பூஜா பயந்து போய் ரோஜாவின் கழுத்தை கட்டிக்கொண்டு முகத்தை திருப்பி கொண்டாள். இதற்கு மேலும் அங்கு நிற்க தனக்கு தகுதியில்லை என்று நினைத்து கொண்டவளோ, பூஜாவை பாத்துக்கங்கத்தான் என்றவள் வேக வேகமாக ஓடிப்போய் காரில் ஏறிக்கொண்டாள். சூர்யாவுக்கு வருத்தம்தான். ஆனாலும் இதை செய்தால்தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும்.
எத்தனை நாட்கள் தான் தியாகியாக இருக்க முடியும் என்று சுயநலமாக தன் மனைவி தன் மகள் என்று பாதுகாத்து அவனுடைய கை வளைவில் அவர்களை அணைத்து கொண்டான். நிகிதாவை திரும்பி கூட பார்க்கவில்லை. அவளுமே இவனை நான் வெறுக்கிறேன், இனிமேல் இந்த குடும்பத்தின் ஞாபகம் கூட எனக்கு வரக்கூடாது என்று தன் கண்களை மூடி தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டாள். ரோஜா மட்டும்தான் போகும் அவளை நன்றியோடு பார்த்தாள். பெற்றவள் பிள்ளையை விட்டு கொடுப்பது என்பது சுலபமான விஷயமில்லை என்று கர்ப்பமாக இருக்கும் அவளுக்கு நன்றாக தெரியுமே. தான் சுமக்காது கிடைத்த வரத்தையும் தான் சுமக்கின்ற வரத்தையும் தாங்கிக் கொண்டிருந்தவள் அப்படியே மிக நிம்மதியாக தன்னுடைய கணவனின் தோளில் தலை சாய்த்தாள். சூர்யா அவளது தலையை ஆதூரமாக தாங்கிக் கொண்டான். அத்தியாயம் 32. சூர்யா நெஞ்சில் சாய்ந்திருந்த ரோஜா தன்னுடைய மடியில் தலை வைத்து படுத்திருக்கும் பூஜாவின் தலையை தடவி கொடுத்து கொண்டிருந்தாள். எப்படிங்க அவங்க பூஜாவை விட்டு கொடுத்துட்டு போனாங்க? அவ ஜெயிக்க நினைச்சது என்னையத்தான். அது நடக்காததால என்னெல்லாமோ செஞ்சு பார்த்துட்டு வேலைக்காகல என்னதும் பூஜாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு பார்த்தா. பூஜாவை வளர்க்கணும்னா அவளோட எதிர்காலம் கேள்விக்குறியாகும்ல, அதான் காரணமா இருக்கும். மற்றபடி என் மேல இருக்கக்கூடிய காதலோ ஆசையோ எல்லாம் கிடையாது. ஓ, என்னடி ஓன்னு சொல்ற என்று அவளை திரும்பி பார்த்தான். அவளும் கூட திரும்பி பார்க்க இவனுடைய முகத்தோடு முகம் இடித்து கொண்டது. இருவரும் நெடுநாட்களுக்கு பின்பாக ஒரு சமாதானத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பூஜாவை நிகிதா எடுத்துக்கொண்டு போனதிலிருந்தே இருவரின் வாழ்க்கையில் உணர்வுகள் புரிதலோடு இருந்தது. ஆனால் உள்ளான சந்தோஷம் என்பது இல்லை. பூஜா நம்மிடம் வருவாளா வரமாட்டாளா என்கின்ற தவிப்பு இருவருக்குமே இருந்தது. அது எல்லாமே மாறி இப்போது பூஜா அவர்கள் மடியில் இருக்கிறாள். சந்தோஷம் மனதில் இருக்கிறது. அந்த சந்தோஷம் கொடுத்த உற்சாகத்தில் அப்படியே இருவருக்கும் உடல் பூரிப்பில் காதல் பூத்து குலுங்க பார்த்து கொண்டிருந்தனர். நிகிதாவை நான் குறை சொல்ல மாட்டேன் மச்சான். எது எப்படி இருந்தாலும் அவங்க உங்ககிட்ட எதிர்பார்த்தது முழுமையான வாழ்க்கையை தான். அது கிடைக்க அவங்க செஞ்சது தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களும் பாவம்தான் என்று சக மனுஷிக்காக வருத்தப்பட்டாள். நிகிதாவுக்காக பேசும் அவளையே கண்ணெடுக்காமல் பார்த்திருந்தான் சூர்யா. அதில் வெட்கம் வந்து, என்ன மச்சான், என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னா இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன ஒரு மாதிரியா இருக்குல்ல? ஒரு மாதிரினா என்ன மாதிரிடி என்று கேட்டவன் அவளுடைய உதட்டை தன்னுடைய விரலால் நிமிண்டினான். மச்சான், உங்க பார்வையும் சரியில்லை, உங்க விரலும் சரியில்லை. ஒரு பிள்ளை மடியில இருக்கு, ஒரு பிள்ளை வயிற்றுல இருக்கு. 2 பிள்ளைக்கும் அப்பா மாதிரி நடந்துக்க வேண்டாமா? 2 பிள்ளைக்கும் அப்பாவானாலும் உனக்கு நான் புருஷன்டி. அந்த வேலையை சரியா பார்க்கணும்ல. அது சரி, வயிற்றுல 7 மாசத்துல உதச்சிக்கிட்டு இருக்கான் உங்க பையன். இப்ப பொண்டாட்டிக்கிட்ட நெருங்கினா எப்படி? ஏண்டி, பையனே முடிவு பண்ணிட்டியா என்ன? மூத்தது பொண்ணு இருக்கா, 2வது பையன் பிறக்கணும்னு ஆசை. பையன்தான் பிறக்கும் பாருங்க. அதை கேட்டதும் நெகிழ்ந்து போனவன் அவளது நெற்றியில் முத்தம் வைத்தவனின் கண்களின் ஓரமாக ஈரம். என்ன மச்சான் என்று அவனுடைய முகத்தை பார்த்து பதறினாள். சும்மாடி என்று உதட்டை குவித்து சொன்னவன் அப்படியே முத்தமும் வைத்தான். என்னாச்சு? எதுக்கு கண்லாம் கலகுது மச்சான்? உண்மையிலேயே பெத்தவளை விடவும் அன்பான ஒருத்திக்கிட்ட பூஜா இருக்கான்னு சந்தோஷத்துல வந்த கண்ணீரடி இது. உன்னை பார்த்ததும் தான் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே வந்துச்சு. அர்த்தம் மட்டுமில்ல, உயிரே வந்துச்சுடி. அது உன்னாலதான் என்றவன் அவளை தன்னுடைய நெஞ்சில் சாய்த்து கொண்டான். அவனுடைய கையை தூக்கி தன்னுடைய வயிற்றில் போட்டுக்கொண்டாள் ரோஜா. ஏறி இறங்கும் வயிற்றில் தன்னுடைய குழந்தையின் அசைவை உணர்ந்தான். அப்படியே கண்களை மூடி லயித்திருந்தவனிடம், ஏன் மச்சான், ஏன் என் மேல உங்களுக்கு இவ்வளோ காதல்? அதுவா, ஒரு மூக்குத்தி பொண்ணை பார்த்த மாத்திரத்துல நெஞ்சில் அப்படியே பத்திக்குச்சு. அவளுக்கு அப்பதான் கல்யாணம் வேற முடிஞ்சிருந்துச்சு. உடனே வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. அதான் பாவமா இருந்துச்சுன்னு பார்த்துட்டே இருந்தனா அப்படியே மனசுக்குள்ள வந்துட்டா. இன்னும் அவளை மட்டும்தான் மனசுக்குள்ள பச்சை குத்தி வச்சிருக்கேனா, அதனால வந்த லவ் தான் அது. அதை கேட்டவள் அவனுடைய கையை பிடித்து முத்தம் வைத்தாள். என்னடி இது, சும்மா நொச்சு நொச்சுன்னு கையிலேயே முத்தம் தர? நச்சுன்னு வாயில தர வேண்டியதானே? மச்சான் உதடு 6 மாசமா காஞ்சு போய் கிடக்குதுடி. காஞ்சு போச்சுன்னா தண்ணி ஊத்துங்க மச்சான். தண்ணி தானே, ஊத்திருவோம் என்று சொல்லி கொண்டிருந்தவன் அவளுடைய முகத்தை தன் பக்கமாக திருப்பி இதழோடு இதழ் பொருத்தி கொண்டான். ரோஜா அப்படியே கண்களை மூடிக்கொண்டு அவனுடைய நெஞ்சிலேயே சாய்ந்து விட்டாள். அவளது நிலையை உணர்ந்து கொண்டவன் மெதுவாக தூங்கும் பூஜாவை தூக்கி பக்கத்திலிருந்த கட்டிலில் படுக்க வைத்தான். கட்டிலில் இருந்து விழாமல் இருக்க பக்கவாட்டு லாக்கெல்லாம் போட்டு பாதுகாப்பாகவே வைத்துவிட்டு ரோஜாவின் அருகில் வந்து உட்கார்ந்தான். அவனை பார்த்து நக்கலாக சிரித்தவளோ, இன்னும் 2.5 மாசத்துல அடுத்த பிள்ளையும் வந்துடும், அப்ப எப்படி என்கிட்ட நெருங்குவீங்களா என்று நக்கலாகவே கேட்டாள். அதுவா, என் பொண்டாட்டி அடுத்த ரூமுக்கு கடத்திட்டு போய் கண்டம் பண்ண வேண்டி என் ஆசை ரோசா என்று அவளை இழுத்து கட்டி கொண்டான். மெதுவா மச்சான் என்று சினுங்கி அவளின் வயிற்றில் இருந்த புடவையை நீக்கி முத்தம் வைத்தான். அதில் அவளது உடல் சிலிர்க்க உள்ளே இருந்த குழந்தையும் கூட நானும் இருக்கிறேன்டா அப்பா என்று துள்ளியது. அச்சச்சோ, வேண்டாம் மச்சான், அடுத்த வாரத்துல சீமந்தம் வச்சிருக்கு. நீங்க இப்படி பண்றீங்களே, கிடக்க மடக்கா ஏதாவது பண்ணிடாதீங்க. ஏய், நானே டாக்டர்டி, என்கிட்டயே வா.
அதான் என் பயமே டாக்டர். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த நேரத்துலயும் புகுந்து விளையாடுறியே நீ. சீச்சி, ரொம்ப மோசையா நீ. நான் ரொம்ப மோசமா இருந்ததுனால தாண்டி நம்ம புள்ள உன் வயிற்றுல துள்ளுறா. ஐயா, இதுல பெருமை வேறையா என்று அவனுடைய மீசையை திருகினாள். மீசையில கை வைக்காதடி, அப்புறம் எடக்க மடக்கா ஏதாவது ஆச்சுன்னா நான் பொறுப்பில்லை. எதுனாலும் நான் தான் தாங்கணும் டாக்டரே. இப்பவும் தாங்கிக்கடி ரோசா என்றவன் அவளுடைய உதட்டில் முத்தம் வைத்து தன்னுடைய வேலையை மெதுவாக தொடங்கிவிட்டான். உள்ளத்துக்குள்ளே எவ்வளவு ஆழமாக ஊடுருவ முடியுமோ அவ்வளவு ஊடுருவியவன் மொத்தமாக அவளிடம் தன்னை தொலைத்து விட்டான். பட்டு ரோஜாவின் இதழ்களில் தன்னுடைய அடிமை சாசனத்தை எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டான். ஒரு வாரம் கழித்து தென்காசியிலிருந்து கருப்பசாமி குடும்பம் 5 பஸ் நிறைய ஆட்களை இறக்கி வளைகாப்பு நடத்துவதற்காக வந்துவிட்டனர். மகளை குறை சொல்லி ஒதுக்கிய அத்தனை பேருமே மகள் கர்ப்பமாக இருப்பதை பார்க்க வேண்டும், எல்லோரிடமும் சொல்ல வேண்டும் என்றுதான் ஊரையே கூட்டிக் கொண்டு வந்திருந்தனர். ரோஜாவின் மடியில் பூஜா உட்கார்ந்திருக்க பக்கத்தில் சூர்யா இருந்தான். கருணாகரனுக்கு சூர்யா மேல் கோபமெல்லாம் இல்லை என்றாலும் இப்போது பூஜா தன்னுடைய தங்கையின் மடியில் உட்கார்ந்திருப்பதை பார்த்து வருத்தமாக தான் இருந்தது. என்னதான் டாக்டர் நல்லவன் வல்லவனாலும் தங்கச்சி சூர்யாவுக்கு 2வது பொண்டாட்டின்னு தானே எல்லாரும் சொல்லுவானுங்க என்று நினைத்தான் அவன். ஆனால் ரோஜாவுக்கு எந்தவித நெருடலுமே இல்லை. அவளுக்கு சூர்யாவை பிடிக்கும். சூர்யாவின் மகள் பூஜா தன்னுடைய மகளாக எண்ணுகிறாள். அதை தாண்டி அவள் வேறு எதையுமே யோசிக்கவில்லை. ஊரிலிருந்து வந்திருந்தவர்களுமே இங்கே வளைகாப்பிற்கு வந்த லலிதா முதற்கொண்டு மூக்கில் விரலை வைத்து ஆச்சரியமாக பார்க்கும் அளவுக்கு படு விமர்சையாக வளைகாப்பை நடத்தினார்கள். மல்லிகாவுக்கும் கருப்பசாமிக்கும் மனம் நிறைந்து போயிற்று. இதைத்தானே எதிர்பார்த்தார்கள் அவர்களும். மகள் சீரும் சிறப்புமாக எல்லாம் பெற்று வாழ வேண்டும். அது தங்களது கண் முன்பாக நடக்கும்போது ரொம்பவே பூரித்துதான் பார்த்தார்கள். வளைகாப்பு முடிந்து மல்லிகாவும் கருப்பசாமியும் இங்கேயே இருந்துவிட்டனர். குணசேகரன் குடும்பமும் கருணாகரனும் தென்காசிக்கே கிளம்பி போய்விட்டனர். அன்று நிக்கிதா பேச்சை பேசியவளை திசை திருப்பிய சூர்யா அதற்கு பின் அவளை பற்றி எந்த பேச்சையும் வீட்டில் பேசவில்லை. பேசவும் விருப்பமில்லை. அதை ரோஜாவும் கூட புரிந்து கொண்டாள். பூஜாவிடமும் நிக்கிதாவை பற்றி பேசாமல் தவிர்த்து தாங்கள்தான் அவளுடைய அப்பாவும் அம்மாவும் என்பதை அவள் மனதில் பதிய வைத்திருந்தனர். ரோஜாவின் வளைகாப்பு முடிந்து 2 மாதம் முடிந்தவுடனேயே ரோஜாவுக்கு பிரசவ வலி வர ஆஸ்பத்திரிக்கு கொண்டு ஓடினான். அவனுக்கு ரோஜாவின் முந்தைய ஆக்சிடென்ட் என்று அவளுடைய ஹிஸ்டரி எல்லாமே தெரியும் என்பதால் பயந்து விட்டான். ஒரு மருத்துவனாக உள்ளே நிற்க பர்மிஷனை கேட்டு அவளது கைகளை பிடித்து கொண்டான். அதுவே ரோஜாவுக்கு பலமாக இருந்தது. நார்மல் பிரசவத்திலேயே அவள் ஆசைப்பட்டது போன்று ஆண் குழந்தை பிறந்திருந்தது. தன்னுடைய மகன் பிறக்கும் தருணத்தை அவ்வளவு உணர்வுகள் பொங்க சந்தோஷத்தோடு எதிர்பார்த்திருந்தவனுக்கு மகன் கையில் கிடைத்ததுமே உள்ளம் அப்படியே ஆகாசத்துக்கு துள்ளியது. இது போதுமே, அவனுடைய வாழ்க்கை எங்கெங்கோ பயணித்து கடைசியில் யார் கையில் கிடைக்க வேண்டுமோ அவளது கையில் போய் சேர்ந்து மீண்டும் சரியான திசையை நோக்கி பறந்தது. அதன் சந்தோஷத்தை வாயின் வார்த்தையால் விவரிக்க முடியாது. குழந்தையை கையில் தூக்கி கொண்டு வந்தவன் பூஜாவுக்கு தம்பியை காண்பித்தான். அவளோ தன்னுடைய கண்களை நட்சத்திரமாக விரித்து பார்த்தாள். அவளது உதட்டில் புன்னகை விரிந்திருந்தது. அவள் தொட்டு தொட்டு பார்த்தாள். உடனே சந்தோஷத்தில் துள்ளினாள். அதை பார்த்தவனுக்கு உள்ளுக்குள் சந்தோஷமாக இருந்தாலும் அவள் பிறந்தபோது இருந்த சூழ்நிலைமை கண்ணுக்கு முன்பாக வந்தது. உடனே சுதாரித்து மகனை மாமனார் மாமியாரிடம் காண்பித்தான். இந்த வாழ்க்கைக்காகத்தானே ஆசைப்பட்டாய் சூரிய பிரகாஷே, இப்ப சந்தோஷமா? பரம சந்தோஷம் என்று தன் நெஞ்சில் கை வைத்து கொண்டான். ரோஜாவோ மயக்கத்தில் இருக்க எப்போதடா கண்முழிப்பாள் என்று காத்திருந்தவன் அவள் கண்முழித்து பார்த்ததுமே குனிந்த உதட்டில் மென்மையாக முத்தத்தை வைத்தான். அவளோ அசதியில் புரியாமல் முழித்தாள். உன்ன மாதிரியே அழகா ஆண் குழந்தைய பெத்து தந்ததுக்கு பரிசா தந்த முத்தண்டி, அதை நீயே வச்சுக்க, இப்ப திருப்பி தர வேண்டாம் என்று கண்ணடித்தான். அதை பார்த்தவள் அந்த களைப்பிலும் அசதியிலும் கூட கண்ணடித்து சிரித்தாள். அவளது கையை அவன் கெட்டியாக பிடித்து கொண்டான். அப்போது பிடித்த கையை அவன் இன்றுமே விடப்போவதில்லை. அந்த உறுதியில் அவன் மிக உறுதியாக இருந்தான். இருவரது வாழ்க்கையிலும் முதல் வாழ்க்கை கோணலாய் போனாலும் இருவரும் சேர்ந்து அதை நேர்படுத்தி கொண்டு உயிரோட்டமாக வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிட்டனர். அவர்களது வாழ்க்கை பல்லாண்டு சீரும் சிறப்புமாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓகே மகளே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம அகிலா நாவல் ஸ்ட்ரீம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் மறக்காம தட்டிடுங்க. இந்த கதையை பற்றியும் என்னுடைய குரலை பற்றியும் தன்மையா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவும் பண்ணிருங்க. மீண்டும் இதே போல சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.